ஹாய் காய்ஸ், இன்று அவசரமான வேலைவாய்ப்பு தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன அப்படி அவசரமான வேலைவாய்ப்பு தான்னு கேட்குறீங்க? வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளுடைய சேனலில் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய ஆசிரியர் வேலைவாய்ப்பு தாங்க நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ சத்தமே இல்லாத நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குங்க. அதே மாதிரி இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளி கிடையாது. இது ஒரு தனியார் பள்ளி. நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா வேலை கன்ஃபார்ம். அரசு விடுமுறையெல்லாம் விட்டால் உங்களுக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆவணங்கள் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சில ஆவணங்கள்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஆவணங்கள்லாம் என்னங்கிறது நான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விரிவாக தெளிவாக பார்க்கலாம். 2026க்காக வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன பட்சம் சொல்றாங்கன்னா, தகுதியும் அனுபவம் கொண்ட விண்ணப்பதாரர், அதாவது ஆசிரியரிடமிருந்து கீழ்காணும் பணியிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா 2 டைப்ல அப்ளை பண்ணலாம். அது என்னங்கிறது நான் பார்த்தீங்கன்னா சொல்றேன். ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா இந்த வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முதுகலை ஆசிரியர் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான தகுதி பாருங்க, எம்எஸ்சி பிளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் கேட்டிருக்காங்க. இந்த எம்எஸ்சியில் நீங்க பார்த்தீங்கன்னா பாட்னி ஜுவாலஜி ரன்ல எது படிச்சிருந்தாலும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுலயே பாருங்க, பாட்னி பாடத்துல பார்த்தீங்கன்னா முதுகலை படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். ஜுவாலஜி படித்தவருக்கு பார்த்தீங்கன்னா பாட்னி கற்பிக்கும் திறன் இருந்தா விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா இந்த வேகன்சி என்ன வேகன்சி, பாட்னி தான் கேட்கறாங்க. ஆனா ஜுவாலஜி படிச்சுட்டு நீங்க பாட்னி எடுக்கக்கூடிய திறமை இருந்தா நீங்க பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, பிஜி அஸ்டன் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் கேட்கறாங்க. இதுக்கு எம்ஏ எக்கனாமிக்ஸ் இல்லைன்னா எம்காம் படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துறேன். பிளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி. எக்கனாமிக்ஸ் காமர்ஸ் கற்பிக்கும் திறன் இருந்துச்சுன்னா நீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லிக்கிறாங்க. பிரைமரி டீச்சர்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த பிரைமரி டீச்சர்ல இங்கிலீஷ் மேத்தமெட்டிக்ஸ் கேட்கறாங்க. நீங்க இங்கிலீஷ் இருந்தா பிஏ இல்லைன்னா எம்ஏ பிளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்கணும். அதே மேத்தமெட்டிக்ஸ் இருந்தா பிஎஸ்சி எம்எஸ்சி பிளஸ் பார்த்தீங்கன்னா பிஎட் படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, லைப்ரரியன் கேட்டிருக்காங்க. அதுக்கு பிஎல்ஐஎஸ் இல்லைன்னா எம்எல்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஸோ பிடி டீச்சர் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. பிசிக்கல் எஜுகேஷனுக்கு அதுக்கு பிபிஇடி இல்லைன்னா எம்பிஇடி பார்த்தீங்கன்னா நீங்க படிச்சிருக்கேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அனைத்து பணிகளுக்கும் கற்பித்தல் மற்றும் அனுபவம் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நீங்க அப்ளை பண்றதுக்கு 2 டைப்ல அப்ளை பண்ணலாம். அதை ஃபர்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கு தேவையான ஆவணங்கள் 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், டிகிரி அண்ட் டிசி, ரெசியூம் வித் போட்டோ, ஆதார் கார்டு, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், சாதி சான்றிதழ், இதர சான்றிதழ், டெட் எக்ஸாம், இதில் பார்த்தீங்கன்னா 9 சான்றிதழ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. விண்ணப்பிக்க முடியும். இதில் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க. உங்களுடைய ரெசியூம் பார்த்தீங்கன்னா நேரிலோ இல்லை பார்த்தீங்கன்னா மின்னஞ்சல் மூலம் அனுப்பலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெசியூமே மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஈஸியாக அனுப்பிடுங்க. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 5/4/2026ங்க. அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிச்சிருங்க. ஸ்கூலோட அட்ரஸ் பொறுத்த வரைக்கும் எத்திராஜ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க, ஆடியோ ரோடு, பேஸ் 2, சத்துவஞ்சாரி, வேலூர் மாவட்டம் 632009 இந்த அட்ரஸில் தான் இருக்குதுங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த லேண்ட்லைன் நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணி கேட்டுக்குங்க. மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க பாருங்க, etraj@gmail.com. இந்த மெயில் ஐடி கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்யூம் சென்ட் பண்ணுங்க. இல்லை போஸ்ட் அனுப்புறதுனால நான் அனுப்பலாம், இல்லை பக்கத்தில் இருந்தால் நேரில் கூட கொண்டு போய் கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி ஆசிரியர் சம்பந்தமான வேலைவாய்ப்பு தகவலாம் நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டே போயிட்டு இருக்கிறீங்க. மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.